ஹைதராபாத் சிறையிலிருந்து நடிகர் அல்லு அர்ஜுன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். புஷ்பா 2 திரைப்படத்தின் வெளியீட்டின் போது அவர் திரையரங்கு வெளியீட்டில் பங்கேற்ற பொழுது பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலை ஜாமீன் கிடைத்து அவர் விடுதலையாகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, விவரங்கள். வணக்கம். அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 திரைப்படத்தின் நாயகனான அல்லு அர்ஜுன் கடந்த 4ஆம் தேதி சந்தியா திரையரங்கு செல்லும் போது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெண் உயிரிழந்தார். இது தொடர்பாக அவரின் கணவர் அளித்த புகாரின் பேரில் அல்லு அர்ஜுன் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலை நாம்பள்ளி நீதிமன்றம் அளித்திருந்தது. இந்த சூழலில்தான் அல்லு அர்ஜுன் தரப்பில் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவில் விசாரணை மாலை 4 மணிக்கு தொடங்கிய விசாரணையானது 6 மணி வரை நேற்று மாலை 6 மணி வரை பரபரப்பாக நடைபெற்றது. இதன் உத்தரவின் பேரில் இந்த விசாரணையின் முடிவில் அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால பிணையை தெலுங்கானா நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அல்லு அர்ஜுனுக்கு உயர்நீதிமன்ற ஆணையானது நேற்றே வழங்கப்பட்டிருந்தாலும் அவர் இரவு முழுவதும் சிறையிலேயே தங்கியிருந்தார். காலையில்தான் அந்த ஆர்டர் காப்பியானது சிறை அதிகாரிகளிடம் அளிக்கப்பட்டு அந்த காட்சிகளை தான் நாம் சிறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உயர்நீதிமன்றத்தின் ஆணையின் நகலை சிறைத்துறை அதிகாரிகள் பெற்றுக்கொண்ட நிலையில் அல்லு அர்ஜுன் தற்போது சிறையிலிருந்து தற்போது வெளியே வந்திருக்கிறார். இரவு முழுவதும் அவரின் ரசிகர்கள் சிறை வாசலிலேயே முழக்கமிட்டிருந்த நிலையில் தற்போது அல்லு அர்ஜுன் இரவு முழுவதும் சிறையில் பொழுதை கழித்துவிட்டு காலையில் தற்போது அவர் வெளியே வரும் காட்சியை நாம் பார்க்கிறோம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. அல்லு அர்ஜுன் கைதின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம்.